டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஜப்பானில் ஓகினாவாவில் விமான சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு சுனாமிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அங்குள்ள பகுதியில் தற்போது விமான சேவையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், ஏற்கனவே நிலநடுக்கம் ரிக்டர் அளவுக்குள்ள 7.4 பதிவாகி இருந்த நிலையில சுனாமிக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில அங்கு விமான சேவை நிறுத்தப்பட்டிருக்கு. வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மேற்கொள்ளப்பட்டிருக்கு? கூடுதலான விவரம். தைவானில் 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான நில அதிர்வு இந்திய நேரப்படி இன்று காலை 5:50 மணிக்கு ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 7.4 என்கின்ற ஒரு அளவுல குறிப்பாக தைவானினுடைய வடகிழக்கு பகுதியை மையமாக வைத்து 18 கிலோமீட்டர், அதாவது அந்த நகரத்தின் பெயர் ஹவுலின் என்கின்ற நகரத்துல இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வு காரணமாக சுற்றியுள்ள நாடுகளான ஜப்பான், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கு ஜப்பானின் உள்ள பல பகுதிகளுக்கு 3 மீட்டர் அளவிற்கு சுனாமி அலைகளுடைய தாக்கம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில ஜப்பானினுடைய தெற்கு கரையோரத்தில் அமைந்திருக்கிற முக்கிய வணிக நகரமான ஒகினாவாவில் உள்ள விமான சேவை முழுவதுமாக இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அவசர நிலை கருதி தற்போது மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்கிறதாகவும் நகர் முழுவதும் மக்கள் வெளியேற வேண்டாம் எனவும் அந்த நகரத்தினுடைய நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸிலும் தொடர்ச்சியாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கரையோர மக்கள், குறிப்பாக வசிக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ்ல கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரையோரம், வடக்கு கடற்கரையோரம் இருக்கிறார்கள். அவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய பணிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. 1999 ஆண்டிற்கு பிறகு தைவானில் ஏற்பட்டுள்ள இந்த மிகப்பெரிய நிலநடுக்கம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. முதல் கட்டமாக உயிரிழப்பு மற்றும் பொருட்சேதம் பற்றிய விவரங்கள் தெரியவில்லை. இருந்தாலும் தைவானினுடைய வடகிழக்கு பகுதி முற்றுமாக உருகுலைந்து போகும் அளவிற்கு நில அதிர்வு இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த வருடம் துருக்கி, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்த நிலையில தைவானிலும் அது போன்றதோடு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது அதனுடைய தாக்கமான ஜப்பானிலும் விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பிரியா, நிச்சயமா கடந்த 25 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு அதிக அளவா ரிக்டர் அளவுக்குள்ள நிலநடுக்கம் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.